திவ்யா உயிரிழந்த பிறகு, என் 2 பிள்ளைகளுக்கும் தாய் இல்லாத குறைபாடு தெரியாமல் இருப்பதற்காக நான் எப்போதும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். எங்கோ இந்த முயற்சியில் நான் தந்தை காட்டிலும் தாயாகவே அதிகம் ஆகிவிட்டேனோ என்னும் எண்ணம் வருகிறது. ஆனா என் மகள்தான் என்னை தன் மகனாகவே நினைக்கிறாள். ரொம்ப கடுமையான அம்மாடா அவள். என் குழந்தை பருவத்தில் எனக்கு ஒரு கனவு இருந்தது, நான் பெரியவன் ஆன பிறகு ஏர்போர்ஸ் சேர்ந்தாக வேண்டும் என்று. ஆனாலும் முழு வாழ்க்கையிலும் அப்பாவின் வியாபாரத்தையே கவனிக்க வேண்டியதாயிற்று. ஆனால் என் பிள்ளைகளுக்காக எனக்கு எந்த கனவும் இல்லை. அவர்கள் கனவுகளை என் கண்களில்தான் நான் காண விரும்புகிறேன். இருவரும் அஸ்ட்ரோநாட் ஆகணும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. கனவுகள் என்னவாக இருந்தாலும் ஒரு மனிதன் முதலில் ஆரோக்கியமாகவும் திடமுமான உடல் நலத்துடனும். ரியா, தயாராகுங்கள் ரியா. ரியா, நான் கவனிக்கிறேன், இப்போது நீ எக்ஸர்சைஸ் செய்யாம தப்பிக்கிற மாதிரி இருக்கே. படிப்பிலும் உன் கவனம் இல்லையே. என்னாச்சு ரியா? சரி, இப்போ தயாராகு. அப்பா, நான் வரவில்லை. நான் களைப்பாக உணர்கிறேன். நீ வரலைன்னா என்ன அர்த்தம்? சோர்வா இருக்கிறாயா? நான் களைப்பா இருக்க மாட்டேனா? வீடிலிருந்து அலுவலகம் வரை உங்களுக்காகவே வேலை பண்ணிக்கிட்டே இருக்கேன். வா ரியா. கனவுகளை நிறைவேற்ற நினைக்கிறவன் முதலில் அவை நடக்கும் வாழ்க்கையை வாழக்கூடும். அதற்காக உழைக்கணும், பலி கொடுக்கணும், தியாகம் செய்யணும். சரி, வராதே. அட கடவுளே. खुशियों से रूठी जिंदगी, खोए से ख्यालों में सिमटी जिंदगी। कुछ बात है, क्या है वजह, ना कुछ पता, कुछ तो खता। திவ்யா, நம் ரியா பெரியவளாகி விட்டாளே போல இருக்கிறது. அவள் எனக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறாள், ஆனா நான் அதை உணர முடியலையே. நீயும் இல்லையே. அவள் எப்போதும் சோர்வாக இருந்தாலும் ஏன் தெரியவில்லை? ஏன் என தெரியவில்லை? ஏனென்றால் அவள் ஊட்டச்சத்துக்களின் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். ரியாவுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளது. ஆனால் இருவரும் சகோதர சகோதரிகள் சுமார் ஒரே வயதில் இருக்கிறார்கள், ஒரே மாதிரி உணவு சாப்பிடுகிறார்கள். அதற்குப் பிறகு மகன் ஆரோக்கியமாக இருக்கிறான். ஏனெனில் இந்த வயதில் பெண்களது மாதவிடாய் சுழற்சி தொடங்குகிறது. ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இத்தகைய நாட்களில் பெண்களது உடலில் அதிகமான இரத்தம் வெளியேறும் காரணமாக அவர்களில் இரத்த போராட்டம், அதாவது இரத்தக் குறைவு ஏற்படுகிறது. இதனை நிரப்ப ரியாவுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அவை தினசரி உணவிலிருந்து போதுமான அளவு பெற முடியவில்லை. இதற்காக ரியாவுக்கு தினமும் நியூட்ரிசார்ஜ் உமன் மற்றும் நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி தயாரிப்புகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். இவை அவளது உடலில் புரதம், வைட்டமின்கள், இரும்பு, கால்சியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற ஊட்டச்சத்து. குறைபாடுகளை சரி செய்து அவளது உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு உதவி கொடுக்கும். இதனால் அவள் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்புகளை சிறப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும். இது என்ன? இன்று கூட உங்கள் கண்ணாடி ஃப்ரேமை மாற்றாமலேயா இருக்கீங்க? அப்பா,
இன்று கூட காலை உணவு சாப்பிட மறந்திருக்கீங்களே. என்ன பார்த்தீங்க? அப்பா, நீங்க எப்பவும் சொல்றீங்க தானே, நீங்க எங்க கனவுகளை உங்க கண்களில் பார்க்க விரும்புறீங்கன்னு. ஆனா இன்று நான் வேண்டியது என்னவெனில், நீங்க என் கண்களோட இந்த 4.5 லட்சம் கிலோமீட்டர் உயரத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்தை பார்ப்பீங்க. அங்கே மிக அழகான கிரகம் இருக்குது, அது நமது பூமி. அந்த பூமியில் மிகச் சிறந்த நாடு நமது இந்தியா. இந்தியா முழுவதும் தெரியும் மிக அழகான விஷயம் என் அப்பாதான். நான் உங்களை நேசிக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா, என் கனவுகளுக்கு இறக்கை கொடுத்ததற்கு. நன்றி நியூட்ரிசார்ஜ், என் பயணத்திற்கு தொடர்ந்து சக்தியை வழங்கியதற்கு.